பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து வளர்க்காதீர்கள், கஷ்டத்தை சொல்லி வளருங்க. எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டாங்க, இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன, மிஷினரியுடைய வரலாறு என்ன, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், ஒன்று இல்லாமல் இருந்தோம், இன்னைக்கு இப்படி வந்திருக்கோம், அதை மறவாத அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டங்களை சகிக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அது இல்லை இது இல்லை, இந்த முறுமுறுப்பு வந்துட்டாலே என்னது அவுட். 10 தடவை முறுமுறுத்தீங்க, ஒருத்தனும் காணனுக்குள்ளே போமாண்டே அப்படிங்க. இருக்கிறதற்கு நன்றி சொல்லி பழகுங்கள், தேவைகளை ஆண்டவர் என்ன செய்வார், சந்திப்பார். வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் மனைவிக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தானா, அவ சொன்னாலாம், நீ வாங்கி தந்தியா உங்கள் அம்மா காசில் வாங்கி தந்தியா? ஆடா முட்டாள், சோத்துக்கே வழி இல்லாமல் எத்தனை பேர் இருக்கான், உனக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு, அதற்கு நீ நன்றி செலுத்துறதை விட்டுட்டு உன் அம்மா வாங்கி தந்தாளா ஆத்தா வாங்கி தந்தாளான்னு கேட்குறியே, யூ ஆர் அ ஃபூல் என்று சொல்லி என்ன செய்தானா அவன் சொன்னானோ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தி பழகுங்க. கஷ்டங்களை சகிக்கும் போது ஆண்டவர் கட்டாயமாக என்ன செய்வார், உயர்த்த. அதுக்காக வறுமையில் போய் வாழுங்கன்னு நான் சொல்ல வரல. துன்பம் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது சகிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும், கவனிக்கும். நற்பண்புகளை வீட்டில் தான் அவர்கள் என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. மரியாதை கொடுக்க பழக சொல்லுங்க. சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழும்புறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது, கெட்ட வார்த்தை பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது. ஸோ இப்படி நல்ல காரியங்களை எங்கே தான் பழக்கணும், வீட்டில். வளர்ப்பு நமக்கு அவசியம். அன்பு இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, சகிப்பு இருக்குது, நாலாவது என்ன இருக்குது, வளர்ப்பு இருக்குது. ஏன்னா யூ ஆர் சென்சிட்டிவ். ஞானமுள்ளவராக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்தை பத்திரமா என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா குடும்பங்களை தான் என்ன செய்கிறாங்க, டார்கெட் பண்ணுகிறான். குடும்பங்கள் சீரழியும் போது திருச்சபை சீரழிகிறது, திருச்சபை சீரழியும் போது சமுதாயம் சீரழிகிறது. ஆட்டோமேட்டிக்காக கை வைப்பான். அதனால தான் இந்த ஃபேமிலி டைம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். குடும்ப ஜெபத்தை ஒரு நாளும் என்ன செய்யாதிருங்கள், தவிர்த்து விடாதீர்கள். ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கணும், குடும்பமாக என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பாடல் சத்தம் வீட்டிலே எப்பொழுதும் கேட்கட்டும்.